புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளி மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரிசார்ட்டுகள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை, உணவகங்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் உணவகங்களில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் 2000க்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இன்று 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் நாளை 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிகளுக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வீதிகள் எல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர். மது பார்களில் இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலால்துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலத்தின் எல்லை பகுதிகளிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். புதுவையில் பெட்ரோல், டீசல் விலையினை திரும்ப பெற வலியுறுத்தி AITUC ஆட்டோ சங்கம் சார்பில் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி AITUC ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் பெட்ரோல், டீசல் விலையினை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு குழந்தைகள் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது. மாநில செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ கட்டண செயலியினை செயல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாட்டிலேயே அதிக சதவீதம் பெண் வாக்காளர்கள் கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்களுக்கான 42 புள்ளி விவர அறிக்கைகளின் விரிவான தரவு தொகுப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களின் ஓட்டு 53.3% பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மிஞ்சி உள்ளனர். மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் மாகே சட்டமன்ற தொகுதியில் உள்ள 31 வாக்குச்சாவடிகளிலும் பெண் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணிபுரிந்து உள்ளனர். பாலின விகிதம் 2023ஆம் ஆண்டு 1127 இருந்து 2024ஆம் ஆண்டு 1130 அதிகரித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 2024இல் 5,42,979 இருந்த பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2019இல் 5,13,799 இருந்தது. இது 5.67% அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நாட்டிலேயே அதிக சதவீதம் பெண் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. 2019இல் 96 இருந்த 3ஆம் பாலின வாக்காளர்கள் எண்ணிக்கை 2024இல் 151 பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் 105 பேர் வாக்களித்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமன் ஜெயந்தியினை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே எழுந்தருளி உள்ள கௌசிக பாலசுப்ரமணியன் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தயிர், தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலை பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர்கள் மற்றும் சர்க்குரு நாதன் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமய ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் நடைபயணமானது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தொடர்ந்து ஆலயத்தில் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மேலும் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் மாதாந்திர உதவித் தொகையுடன் கூடிய 6 மாத கால ட்ரோன் பயிற்சியினை பெற மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன. தொழில் பயிற்சி நிலையத்தின் முதல்வர் அழகானந்தம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் ட்ரோன் டெக்னீஷியன் என்ற 6 மாத கால புதிய தொழில் பயிற்சி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் தொழில் பயிற்சி நிலையத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். கண்காணிப்பு, நில அளவை, விவசாய இடுபொருள் தெளிப்பு, புகைப்படம் எடுத்தல் போன்றவைகளுக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ட்ரோன் உபகரணங்களை ஒன்றிணைத்தல், பழுது பார்த்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இந்த பயிற்சி இருக்கும். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் நகலை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். இருபாலரும் இந்த பயிற்சியில் சேரலாம். இதில் சேர்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். மதிய உணவு மற்றும் இலவச சீருடை ஆகியவையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையினை முன்னிட்டு ஸ்ரீ லலித மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்திர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழை காரைக்கால் SSP லட்சுமி சௌஜன்யா மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தேக்வாண்டோ பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா அவர்களுக்கு பள்ளி மாணவர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தும் மாணவர்கள் தற்காப்பு கலை பயிற்சிகளை மேடையில் அரங்கேற்றினர். மேலும் 4 மாதமாக பயிற்சி அளித்த இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் முன்னிலையில் தற்காப்பு பயிற்சிகளை மேற்கொண்ட பள்ளி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை
எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் கற்பக மாலா, பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் வரலட்சுமி, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் 2025 ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி பொதுமக்களுக்கும் 2025 ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் துவக்க விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு திருபுவனை தொகுதி மக்களுக்கு காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்ட காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் நிகழ்ச்சியில் மாநில முன்னாள் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரைட் ஏழுமலை, தொகுதி திமுக அவைத்தலைவர் அருணாச்சலம் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினர். புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை, நெய், வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமான் அனுமனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 1,63,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மூலகுளத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தமாக 90,000 பணத்தை அனுப்பியுள்ளார். அந்த நபர் கொடுக்கப்பட்ட பணியினை செய்து முடித்தார். அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமலும் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியாமலும் போனதால் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. புதுசாரத்தைச் சேர்ந்த ரூபலிங்கம் ஆன்லைன் மூலம் பணம் வாங்கி அதை வட்டியுடன் கட்டியுள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வாங்கிய கடனுக்கு மேலும் கூடுதல் பணம் கட்ட வேண்டும், இல்லையெனில் மார்பிங் செய்த புகைப்படங்களை வெளியில் விடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து 68,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். தொடர்ந்து கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் 5,000 ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலுடன் ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்.